தக்காளி வெங்காயத்தை வதக்கி போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கார சட்னி இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னு கணக்கே தெரியாது. அந்த அளவுக்கு சட்னி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 2 பெரிய பல்லு பூண்டு அதை 4 கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. ரொம்ப கலர் மாற வேணாம். ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே நல்லா செவந்து வந்துடும். இப்போ இது கூட ஒரு எனக்கு கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த வரமிளகாய், நான் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கலர் மாறிடாமல் லேசாக இந்த அளவுக்கு வந்த பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் இருக்கும், அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 50% இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இது கூட 300 கிராம் தக்காளி, எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். 300 கிராம் தக்காளி, 150 கிராம் வெங்காயம், இந்த ரேஷியோவில் சேர்த்திங்க அப்படின்னா அந்த சட்னி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மிதமான தீயில வச்சு நல்லா இதை வேக விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் ரொம்ப ட்ரையாக வதக்கி எடுக்கக்கூடாது, அதாவது தண்ணி சத்தையோடு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். இப்போ மூடி போட்டு மிதமான தீயில ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். தக்காளி பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி ரொம்ப சுத்தமாக ட்ரை ஆக்கிடாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் சொதப்பாக தக்காளியை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை இறக்கிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறினதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ ஆறின தக்காளி வெங்காயம் வதக்கலை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதக்கலை நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா இந்த அளவுக்கு திக்காகவும் இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு நான் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அந்த சட்னியில் கொட்டிடலாம். இப்போ சட்னி ரெடி. கண்டிப்பாக இதை இட்லி தோசைக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.